ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, அதுக்கப்புறம் மதியம் ஒரு வேளை லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்து செய்யும் பொழுது. நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன், 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இப்போது 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கொஞ்சம் பெரிய பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளியை அரைச்சி விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளி விழுது சேர்க்கும் போது எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா வதங்கி நல்லா ட்ரை ஆகிட்டு வந்திருக்கு. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணுது. நம்ம நான்வெஜ் செய்கிற பிரியாணிக்கும் சேர்த்துக்கலாம், பிரியாணி மசாலாக்கு பதிலாக. அதே மாதிரி வெஜ் ரைஸுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நான்வெஜ் சேர்க்காம நம்ம பிரியாணி ஃப்ளேவரில் ஏதாவது ரெசிபி பண்ணணும், சாதம்லாம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ரெசிபிக்கும் இந்த கரம் மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக இப்போ இது கூட உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் பாருங்கள். சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வரைக்குமே தண்ணியிலே கட் பண்ணிவிட்டு போட்டு வைங்க, அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கும் பொழுதே இது கூட புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினாவையும் சேர்த்துக்கிறேன். மசாலெல்லாம் 2 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற அரிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். இப்போ இதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி அரிசிக்கு எப்போவுமே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது. சாதாரண அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அரிசிக்கு மட்டும்தான் நம்ம 1 கிளாஸ் அரிசி சேர்த்தோம்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைப்போம். பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும் 1 கிளாஸ் அரிசிக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாஸ்மதி அரிசி நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் அப்படி இல்லைனா 30 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு உப்பு மட்டும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைனா இப்போவே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது மசாலாலாம் மேலேயே இருக்கிறதுனால லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் எல்லாத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மசாலாலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது தக்காளி பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் அழகுக்காக கொத்தமல்லியை நான் தூவி வச்சுருக்கேன். நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் குட்டீஸ்லேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள்
லஞ்சுக்கு இந்த மாதிரி ரைஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.